என்னுடைய மனைவிக்கு வந்து என்னோட துணைவிக்கு வந்து நான் வந்து ஒரு உச்சக்கட்டத்தை கொடுக்கணும் அப்படிங்கிற ஆசை 100% ஆண்களுக்கு இருக்கு. திருமணம் ஆகிறதுக்கு முன்னாடியே இருக்கு, திருமணம் ஆகிறதுக்கு பின்னாடியும் இருக்கு. இந்தியாவில் 40% பெண்கள் ஒரு முறை கூட உச்சக்கட்டம் அடையாம தன் வாழ்நாளை முழுமையாக கழிச்சு கடைசியில் இறந்தும் போயிடுறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அவங்க 80 வயசுல இருந்தாலும் சரி, 60 வயசுல இருந்தாலும் சரி, திருமண வாழ்க்கை மட்டுமே 40-50 வருஷம் வாழ்ந்த ஒரு பெண் ஒரு முறை கூட உச்சக்கட்டம் அடையாம இறந்து போறாங்க அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய நஷ்டம். இன்னைக்கு நம்ம வந்து பொதுவாக வீடியோக்கள் பார்த்து, பான் வீடியோஸ் பார்த்து அது மாதிரி செஞ்சா நம்ம வந்து உச்சக்கட்டம் அடைய வச்சிடலாம், அப்படி சந்தோஷப்படுத்தலாம் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேருக்கு ஒரு எண்ணங்கள் இருக்கு. அது அதிகமான சக்சஸ் ரேட் கொடுக்கல. காரணம் என்ன அப்படின்னா 60% மேல உள்ள பெண்களுக்கு தன்னுடைய காலில் முட்டிக்கு கீழே உள்ள பகுதிகள், முட்டிக்கு கீழே உள்ள பகுதிகள், நான் சொல்றது வந்து கால் விரல் வரைக்கும் முட்டிக்கு கீழே உள்ள பகுதிகளில் அதிகமாக உணர்ச்சிகள் இருப்பதாக இன்னைக்கு வந்து ஆய்வறிக்கைகள் சொல்லுது. ஆனா இதை வந்து ஒருத்தர் உடல் உறவு வச்சுக்கும் போது, ஒரு கணவன் மனைவி சேரும்போது ஹெல்த் கஃபே தமிழ் நேயர்களுக்கு இனிய நாள் வாழ்த்துக்கள். நான் உங்களின் ஷேக் மீரான். நம்ம தெரியும் மா நேச்சுரல்ஸுடைய ஃபவுண்டர் அப்படி சொல்லி. உங்களுக்கு பொதுவாக பார்த்தீங்க அப்படி சொன்னால் இன்னைக்கு ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் அதிகமான சந்தோஷம் கொடுக்கக்கூடியது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அது அந்த திருமண வாழ்க்கையிலையும் பார்த்தீங்கன்னா ஆணும் பெண்ணும் அதிகமாக விரும்புறது அந்த இல்லற வாழ்க்கை. அந்த இல்லற வாழ்க்கையில் இன்னைக்கு 87% ஆண்கள் செய்யக்கூடிய பெரிய தவறு என்ன அப்படின்னா, தன்னுடைய விருப்பம், தன்னுடைய திருப்திக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுத்து தன்னுடைய மனைவி, தன்னுடைய துணைவியாருடைய அவங்களுடைய அந்த விருப்பம், அவங்களுடைய எல்லை என்ன இருக்குது, அவங்களுடைய தேவை என்ன இருக்குது அப்படிங்கிறது வந்து அறியாமல் ஒரு இல்லற வாழ்க்கை இருக்குது. இந்த இல்லற வாழ்க்கையில் வந்து ஒரு பெரிய தோல்வி. இந்தியா கணக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு 87% சாதாரண விஷயம் இல்லை. அதனால பெண்களை உச்சக்கட்டம் அடைவது எப்படி, பெண்களுக்கு உச்சக்கட்டமான ஒரு இல்லற வாழ்க்கையை கொடுக்கறது ஒரு ஆண் மேல கடமை. அது எப்படின்னு தெரியாமல் இன்னைக்கு நிறைய பேர் வந்து முழிச்சுக்கிட்டு இருக்கிறோம். அது எல்லாருக்கும் ஆசை இருக்குது. என்னுடைய மனைவிக்கு வந்து என்னோட துணைவிக்கு வந்து நான் வந்து ஒரு உச்சக்கட்டத்தை கொடுக்கணும் அப்படிங்கிற ஆசை 100% ஆண்களுக்கு இருக்குது. திருமணம் ஆகிறதுக்கு முன்னாடியே இருக்குது, திருமணம் ஆகிறதுக்கு பின்னாடியும் இருக்குது. திருமணம் ஆனவங்க 50-60 வயசு தொட்டவங்களுக்கு கூட அதோடைய நாலேஜே இல்லாம அவ்வளவு வயசை கடந்துட்டாங்கன்னு கூட சொல்லலாம். ஆனா அவங்களுக்கு ஆசை இருக்கு, என் மனைவிக்கு வந்து அந்த உச்சக்கட்டத்தை கொடுக்கணும். நான் எதுக்கு இது திரும்ப திரும்ப சொல்றேன் அப்படின்னா, இந்தியாவில் 40% பெண்கள் ஒரு முறை கூட உச்சக்கட்டம் அடையாம தன் வாழ்நாளை முழுமையாக கழிச்சு கடைசியில் இறந்தும் போயிடுறாங்க அப்படி சொல்றாங்க. அவங்க 80 வயசுல இருந்தாலும் சரி, 60 வயசுல இருந்தாலும் சரி, திருமண வாழ்க்கை மட்டுமே 40-50 வருஷம் வாழ்ந்த ஒரு பெண் ஒரு முறை கூட உச்சக்கட்டம் அடையாம இறந்து போறாங்க அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய நஷ்டம். அப்போ அந்த உச்சக்கட்டம் அடைய வைக்கிறதுக்காக நீங்க பல தடவை பல பேர் யோசிச்சுட்டு இருக்கலாம். அதற்கான ஒரு சரியான ஒரு விளக்கமாக இந்த வீடியோ நீங்கள் வந்து தேர்ந்தெடுத்துக்கலாம். நிச்சயமாக உங்களுக்கு பெரிய பிரயோஜனத்தை கொடுக்கும். இப்போ உச்சக்கட்டம் அடைய வைக்கிறது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு கலை. அது வந்து இன்னைக்கு நம்ம வந்து பொதுவாக வீடியோக்கள் பார்த்து, பான் வீடியோஸ் பார்த்து அது மாதிரி செஞ்சால் நம்ம வந்து உச்சக்கட்டம் அடைய வச்சிடலாம், அப்படி சந்தோஷப்படுத்தலாம் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேருக்கு ஒரு எண்ணங்கள் இருக்குது. அது அதிகமான சக்ஸஸ் ரேட் கொடுக்கல. காரணம் என்ன அப்படின்னா, அழகான ஆரோக்கியமான தாம்பத்தியம் வச்சுக்கிட்டவங்க நம்ம முன்னோர்கள். அவங்க பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வீடியோஸ் பார்த்துலாம் வச்சுக்கல. அவங்க வந்து குறிப்பாக அவங்களுடைய உடலும் ஆரோக்கியமாக இருந்துச்சு, அந்த அந்த ஜீனும் ஆரோக்கியமாக இருந்துச்சு, அவங்கள்ட்ட அதற்கான அறிவு அதிகமாக இருந்துச்சு. பார்த்தீங்கன்னா திருவள்ளுவர் 2000 வருஷத்துக்கு முன்னாடி 3ல் ஒரு பகுதி வந்து பிரிச்சிருக்காரு, காமத்து பால் சொல்லி. அவ்வளோ தெளிவாக வந்து சொல்லி கொடுத்துருக்காங்க நமக்கு வந்து இந்த இல்லற வாழ்க்கை எவ்வளோ முக்கியம் அப்படின்னு சொல்லி. அப்போ அசல்ல என்ன அப்படின்னா, உச்சக்கட்டம் அடைய வைக்கிறதுங்கிறது 2 பேருடைய உள்ளம் முதல் இணையணும். அதாவது அந்த நேரம், அதாவது நம்ம நினைச்ச நேரத்தில் உடலுறவு வச்சுக்கிறது அப்படிங்கிறதும் நல்ல விஷயம் தான். நம்ம மனைவி கிட்ட நமக்கு முழு உரிமை இருக்கு. இருந்தாலும் அதற்கான ஒரு நேரத்தை நம்ம முடிவு செய்யறது. உதாரணத்துக்கு இன்னைக்கு இரவு வந்து நான் வந்து இல்லற வாழ்க்கைக்காக நான் தயாரா இருக்கேன் அப்படிங்கிறத நான் வந்து என் மனைவி கிட்ட சொல்றது, என் மனைவியும் அதற்காக நான் வந்து தயார்படுத்துறது. இது வந்து முதலாவது அந்த நேரம் எவ்வளோ நேரம் நம்ம கொடுக்குறோமோ அந்த நேரத்தை ஒரு விஷயம் நம்ம யோசிக்கிறோம். ஒரு மீட்டிங் இருக்கு நாளைக்கு அப்படின்னு சொன்னால் அந்த மீட்டிங் வரைக்கும் என்ன பண்ணுவோம், அந்த மீட்டிங்கில் நம்ம என்ன பண்ணணுங்கிறத யோசிக்கிட்டு இருப்போம். அந்த மாதிரி நம்ம மனைவி கிட்ட இந்த வார்த்தையை சொல்லும் போது என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி சொன்னோம், இல்லை ஒரு 8 மணி நேரத்துக்கு முன்னாடி சொன்னோம், இல்லை ஒரு 10 மணி நேரத்துக்கு முன்னாடி சொன்னோம், அந்த டைம் கேப் வந்து அதை பற்றி அவங்க யோசிப்பாங்க. இன்னைக்கு நம்ம வந்து நைட்டு வந்து நம்ம கணவரை நம்ம சந்தோஷப்படுத்தணுங்கிற சிந்தனை அவங்களுக்குள்ளேயும் இருக்கும். அப்போ அது வந்து அந்த டைம்லேயே வந்து உள்ளத்தில் அவங்க தயார்படுத்திக்குவாங்க. அதற்காக தன்னை தயார்படுத்தக்கூடிய ஒரு நேரம் அது. இரண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், 2 பேரும் சுத்தமாகிறது. இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், முதல் இரவுக்கு நம்ம சுத்தமாக போகிறோம், நல்ல அண்டர் ஆர்ம்ஸ் இருக்க முடியெல்லாம் எடுத்துடுறோம், நம்ம தொப்புள் கீழே இருக்கக்கூடிய அந்த பிரைவேட் பார்ட்ஸ் இருக்கக்கூடிய எல்லா முடியும் எடுத்துடுறோம், சுத்தமாக போகிறோம். அதற்கு பிறகு உள்ள கால நாட்களில் பார்த்தீங்கன்னா ஒரு அளவுங்கிறதே கிடையாது. அதாவது வந்து சில பேர் பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்தில் ஒரு வாரத்தில் ஒரு தடவை எடுக்கிற பழக்கம் இருக்குது. அது பார்த்தீங்கன்னா ரொம்ப ரேஷியோ, சிங்கிள் டிஜிட் சொல்லலாம் அந்த பெர்சன்டேஜ், ஒரு 5-10% கூட அது இல்லை. மீதி உள்ளவங்க பார்த்தீங்கன்னா அது அப்படியே காடு மாதிரி வளர விடுறாங்க. இதெல்லாம் வந்து ரொம்ப அசௌகரியமான விஷயம். பெண்கள் அதில் ஓரளவு சுத்தமாக இருக்காங்க, ஆண்கள்ட்ட அது ஒரு பெரிய அஜாக்கிரதை இருக்குது. காடு மாதிரிலாம் சில பேர் கையை தூக்குனாங்க அப்படின்னா பெரிய அளவில் முடி தொங்குது. இந்த மாதிரிலாம் இல்லாமல் தன்னோட அண்டர் ஆர்ம்ஸில், தன்னோட பிரைவேட் பார்ட்ஸ் இருக்கக்கூடிய எல்லா முடிகளையும் சுத்தமாக வச்சுக்கிறது. எப்போவுமே எப்போ நம்ம மனைவி கிட்ட போனாலும் முதலிரவு போல போறது சுத்தமாக. அதே போல பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மனைவியோடைய அழகை புகழ்றது. இது வந்து காது மூலியமாக அவங்களுக்கு உணர்ச்சிகளை தூண்டக்கூடிய விஷயம். பொதுவாக வந்து நம்ம ஒரு ஆள்கிட்ட வந்து ஒரு பெனிஃபிட், ஒரு லாபத்தை அடையணும் நம்ம விரும்பணும் அப்படின்னா
முதல்ல அவங்கள புகழணும். இது உலக நியதி. இது உலகத்துல இது இல்லாம என்ன செய்ய முடியாது சொன்னா, ஒரு மனிதனை வந்து நம்ம சந்தோஷப்படுத்த முடியாது. ஒருத்தர் கடனே கேட்கணும் அப்படின்னு சொன்னா அவனை கொஞ்ச நேரம் புகழணும். அப்பதான் அவன் கடன் தருவான். நீ கேவலமா இருக்க, நீ வந்து மோசமானவன் சொல்லிட்டு யாரும் கடன் வாங்க முடியாது உலக ரீதியா பார்த்தோம் அப்படின்னா. அப்ப அந்த மாதிரி என்ன அப்படின்னா, அந்த மனைவியை கொஞ்சம் அவங்க எப்படியா இருக்கட்டும், நமக்குன்னு மனைவி ஆயிட்டாங்க, நம்ம வாழ்க்கை அவங்க கூட தான் அப்படின்னு முடிவாயிடுச்சு. இப்போ அவங்க கருப்பா இருக்கட்டும், இல்லை கொஞ்சம் வந்து ஒவ்வொருத்தங்களுக்கு ஒவ்வொரு மாதிரி இறைவன் அமைச்சு கொடுக்குறான். அதை நம்ம வந்து அதே நினச்சிக்கிட்டு இருக்கிறதுனால வாழ்க்கை சந்தோஷமா இருக்க போறது இல்லை. ஆனால் அவங்க எப்படி இருந்தாலும் நம்ம புகழ்ந்து, ஏன்னா அவங்கள்ட்ட நம்ம பெனிஃபிட் லாபம் அடைய போகிறோம். அந்த லாபத்தை அடையிறதுக்காக நம்ம என்ன பண்ணலாம், அவங்களை கொஞ்சம் நேரம் புகழலாம். அவங்களுடைய எல்லா பாகங்களையும் புகழலாம். அவங்களுடைய உதட்டை பற்றி, அவங்களுடைய கழுத்தை பற்றி, அவங்களுடைய மார்பை பற்றி, அவங்களுடைய முன்னாடி பின்னாடி உள்ள உறுப்புகளை பற்றி அவங்கள புகழும் போது என்ன ஆகும்னா, அது வந்து உணர்ச்சிகளை வந்து இன்னும் கொஞ்சம் தூண்டும். எந்த அளவுக்கு நம்மளுடைய முன்னோர்கள் ஆய்வாளர்கள் எழுதியிருக்காங்க அப்படின்னு சொன்னா, வார்த்தைகளால் மட்டுமே ஒரு பெண்ணை உச்சகட்டம் அடைய வைக்க முடியும்னு சொல்லியிருக்கிறாங்க. வார்த்தைகளால் மட்டுமே. அந்த அளவுக்கு அதில் ஒரு பெரிய ஒரு சக்தி இருக்கு அந்த வார்த்தைகள்ல. அந்த மாதிரி வார்த்தைகளை நம்ம மனைவி கிட்ட அதிகமாக சொல்றது. அதே போல பாத்தீங்கன்னா அவங்கள வந்து நம்ம உடலுறவு அப்படின்னு வச்சுக்கிட்டா என்ன, நமக்கு அதிகமான சுகம் தரக்கூடிய விஷயம் ஆணுக்கு நினைக்கிறோம் அப்படின்னா அந்த ஒரு மார்பு, அப்புறம் வந்து இடுப்புக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த பிரைவேட் பார்ட்ஸ். இதை வந்து நம்ம வந்து சுவைக்கிறது மூலியமாகவோ இல்லை வந்து அதன் மூலியமாக நம்ம புணர்வது மூலியமாகவோ இன்டர் கோர்ஸ் மூலியமாகவோ நம்ம நினைக்கிறோம்னா நம்ம வந்து நம்ம மனைவியை சந்தோஷப்படுத்தலாம்னா சத்தியமா முடியாது. அது வாய்ப்பு ரொம்ப குறைவு. 90% மேல அது ஃபெயிலியர் தான். அப்போ அவங்களுடைய முழு உடல்ல இருக்கக்கூடிய எல்லா உறுப்புகளும் இருக்கு. அது வந்து நரம்புகள், எல்லா உறுப்புகளும், அதை நம்ம என்ன சொல்ல, முடிக்கு கூட நரம்பு இருக்கு. அந்த அளவுக்கு உடம்புல எல்லா இடத்துக்கும் நரம்பு இருக்கு. அந்த நரம்புகள் போகக்கூடிய இடத்துல ஒவ்வொரு பெண்ணுக்கும் அதிகமா எந்த இடத்துல உணர்ச்சிகள் வருதுங்கிறது ஒரு கணவன் கண்டுபிடிக்கணும். குறிப்பா பாத்தீங்கன்னா 60% மேல உள்ள பெண்களுக்கு தன்னுடைய கால்ல முட்டிக்கு கீழே உள்ள பகுதிகள், முட்டிக்கு கீழே உள்ள பகுதிகள், நான் சொல்றது வந்து கால் விரல் வரைக்கும் முட்டிக்கு கீழே உள்ள பகுதிகளில் அதிகமாக உணர்ச்சிகள் இருப்பதாக இன்னைக்கு வந்து ஆய்வறிக்கைகள் சொல்லுது. ஆனால் இதை வந்து ஒருத்தர் உடலுறவு வச்சுக்கும் போது, ஒரு கணவன் மனைவி சேரும்போது அந்த பகுதியை வந்து தொடுறது கூட இல்லை. அப்போ எப்படி அந்த பெண்ணுக்கு நம்ம வந்து ஒரு முழுமையான உச்சக்கட்டத்தை கொடுக்க முடியும்? அப்போ அந்த உச்சக்கட்டத்தை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக முதல்ல நான் வந்து தயாராகணும். மனதளவில் நான் இன்னைக்கு என் வேலையை முடிச்சுட்டு நான் போய் படுக்க மாட்டேன், என்னுடைய சந்தோஷத்தை மட்டும், என்னுடைய உச்சக்கட்டத்துக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுக்காம என்ன நம்பி வந்து அந்த பெண்ணுக்கு நான் உச்சக்கட்டை கொடுப்பேங்கிறதுக்கு என்ன பண்ணணும், அவங்களுடைய கால் விரல்கள், சொல்ல போனால் அந்த காலுடைய அந்த 5 விரல்களில் அந்த 4 விரல்களில் முத்தம் கொடுக்கறது நீங்கள் செஞ்சு பாருங்க. அவங்களுடைய அந்த உடலுடைய அந்த உணர்ச்சி மூலியமாக அவங்க 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 சுருள்றதை நீங்கள் கண்ணால் பார்ப்பீங்க. எங்கெங்கேயோ நீங்கள் வந்து கை வச்சிருப்பீங்க, வாய் வச்சிருப்பீங்க, அதில் கிடைக்காத ஒரு உணர்ச்சியை உங்கள் துணைவியாருக்கு காலுடைய விரல்களில், அப்புறம் காலுடைய இந்த பகுதி அந்த எல் மாதிரி ஒரு சி மாதிரி ஆகுது, அந்த பகுதியில் முத்தம் கொடுக்கறது மூலியமாக, அப்புறம் காலில் அந்த கரண்டை கால், அப்புறம் அந்த முட்டுக்கு கீழே உள்ள பகுதிகளில் 2 கால்கள்லையும். அதனால தான் நம்ம சொல்கிறோம், முதல் வந்து சுத்தம் ஆகிட்டு அதுக்கு பிறகு நம்ம வந்து உடலுறவுக்கு வர்றது. அப்போ என்ன ஆகும்னா நம்ம அந்த அசௌகரியம், நமக்கு அசூசை ஏற்படாது. இங்கெல்லாம் வந்து இவங்க வந்து கால் வச்சிருப்பாங்க, அந்த அசூசை ஏற்படாது. ஃப்ரெஷ் ஆகிக்கிறது, ஒரு மேல் குளியலாவது நம்ம குளிச்சிக்கிறது. இது வந்து நம்ம முன்னோர்கள் எல்லாருமே செஞ்ச ஒரு பழக்கமாக இருக்குது. இன்னைக்கு காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இவர் ஆணும் வேர்வையோட பெண்ணும் வேர்வையோட வந்து ஏதோ உடலுறவுங்கிறது வந்து இன்னைக்கு செய்யணும்பா, இன்னைக்கு நம்ம ஒரு வாரமாக செய்யலை, 3 நாளாக செய்யலை, அதையும் இன்னைக்கு செஞ்சிருவோம், செஞ்சுட்டு படுத்துருவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைமைக்கு வந்துருச்சு. அப்படி இல்லை. உடலுறவுங்கிறது ஒரு ஆரோக்கியமான சமுதாயத்தை உருவாக்குறதுக்கான ஒரு முக்கியமான விஷயமா இருக்குது. அதில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த கால் விரல்கள், அப்புறம் முட்டிக்கு கீழே, அப்புறம் கழுத்துக்கு பின்னாடி, காதுக்கு பின்னாடி, முதுகு பகுதியெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா லைட்டாக தொடுறது மூலியமாக, அதே போல் வந்து தொடை பகுதிகளை லைட்டாக தடவுவது மூலியமாக, இதற்கு பிறகு நம்ம ஜி ஸ்பாட்டில் நம்ம விரல் மூலியமாக அவங்கள நம்ம உதாரணத்துக்கு மார்பில் மேலே சந்தோஷமாக இருக்கிறோம், மேலே சந்தோஷப்படுத்துகிறோம். அதே நேரத்தில் நம்ம கை சும்மா தான் இருக்க போகுது. அந்த நேரத்தில் நம்ம என்ன பண்ணால் நம்ம கையை வச்சு அவங்களோட ஜி ஸ்பாட்டில் ரொம்ப லேசான அழுத்தம் கொடுக்கறது, அவங்க உதட்டில் அதிகமாக வந்து நம்ம முத்தம் கொடுக்குறது, அந்த உறிஞ்சுறது, இந்த மாதிரி செய்யும்போது என்ன ஆகும் அப்படின்னா நம்முடைய மனைவி அவங்க சுருள்றத, அவங்க உச்சக்கட்டம் அடையிறத நம்ம கண்ணாலே பார்ப்போம். எப்படி நம்ம ஆண்களுக்கு இந்திரியம் வெளியாகுதோ அதே போல் பெண்களுக்கும் இந்திரியம் இருக்குது. அந்த இந்திரியம் வெளியாகிறது வரைக்கும் அவங்களை நம்ம சந்தோஷப்படுத்திக்கிட்டே இருக்கணும். குறிப்பாக இந்த நேரத்தில் நம்ம செய்ய வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்முடைய ஆண் உறுப்பு எதுலையும் உரசாமல் பார்த்துக்கணும். இதனால தான் பார்த்தீங்கன்னா சில ஒரு பகுதி நிறைய பார்த்தீங்கன்னா இந்த விருத்த சேதனம் சொல்லுவாங்க, சர்க்கம்ஸ்டன்ஸ் செஞ்சுக்குவாங்க. காரணம் என்னன்னா அது வந்து அதில் உரசுறது மூலியமாக சீக்கிரமாக வந்து உச்சக்கட்டம் அடைஞ்சிடும் ஆணுடைய உறுப்பு. அந்த ஆணுடைய உறுப்பு உச்சக்கட்டம் அடைஞ்சாலும் இன்டர்கோர்ஸுக்கு தான் அது வந்து தள்ளும். அது வந்து ஒரு உணர்ச்சி ஏற்படுத்தும். இன்டர்கோர்ஸ் உடனே பண்ணு அப்படி சொல்லி ஒரு உணர்ச்சி ஏற்படுத்தும். அந்த மாதிரி இல்லாமல் அந்த ஆணோட உறுப்பு அந்த பெண் மேலே எங்கேயுமே படாமல், நம்ம பெட்லையும் எங்கேயுமே படாமல், அது மேலே கை வைக்காமல் நம்ம எந்த அளவுக்கு லேட் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நீண்ட தாம்பத்தியத்துக்கு முதல் நம்ம தயாராகும். இல்லைன்னு சொன்னால் நமக்கு கொஞ்ச நேரத்தில் சில பேர் பார்த்தீங்கன்னா 5 செகண்ட் 10 செகண்ட்ல ஆச்சரியமாக இருக்குது. அந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு கூட்டம்
அது 80% மேலே உள்ளவங்களுக்கு 10 செகண்டுக்குள்ள இல்லை 20 செகண்டுக்குள்ள வந்துடுது சொல்றாங்க. இந்த மாதிரி இல்லாமல் ப்ரிமாச்சர் எஜாகுலேஷன் இல்லாமல் கொஞ்ச நேரம் நம்ம தாமதப்படுத்துறது, அதுக்காக நம்ம ஆரோக்கியமான உணவுகளையும் சாப்பிடுறது. அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா நீ சொன்ன எனக்கு மா நேச்சுரல்ஸ் பெரிய சக்ஸஸ் அடைஞ்சது காரணமே இந்த மாதிரி ஒரு ஆரோக்கியமான உணவு வந்து உலகம் ஃபுல்லாக இன்னைக்கு சாதாரணமாக ஒரு இடத்துல ஆரம்பிச்சு உலகத்தில் 13 நாடுகள் நம்ம கொண்டு போய் சேர்த்துருக்கோம். அப்போ அந்த மாதிரி என்ன பண்ணணும், கொஞ்ச நேரம் நம்ம தாமதப்படுத்தி அவங்களுக்கு ஜி ஸ்பாட்டில் நம்ம மெதுவாக அழுத்தம் கொடுக்கறது, அவங்களுக்கு மேலே மார்பில் மற்ற இடங்களில் நம்ம, அதாவது மார்பு கீழே இருக்கக்கூடிய பெண் உறுப்பு இது மட்டும் இல்லாமல் எல்லா இடங்கள்லையும் நம்ம வந்து முத்தம் கொடுக்கறது, அவங்களுக்கு லைட்டாக வந்து நாக்கால் தடவுறது, விரல்களால் தடவுறது, இந்த மாதிரி இந்த அவங்களுடைய முடிகளை நகர்த்தி அவங்கள வந்து நம்ம முத்தம் கொடுக்கறது, அவங்கள வந்து திருப்பி, அதாவது அவங்கள வந்து நம்ம ஒரு ஃபிசிக்கல் சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஒரு ஃபிசிக்கல் சேஞ்ச் பண்ணணும். ஒரு முன்னு விளையாட்டுன்னு சொல்லுவாங்க. அந்த ஃபிசிக்கல் சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருந்தால் தான் அவங்க படுத்திருக்காங்க நம்ம பாட்டில் வந்து ஒன்று பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து அவங்களுக்கு எந்த சந்தோஷத்தை ஏற்படுத்தாது. பண்ணும் போதே நம்ம அவங்கள புகழ்றது, நீ இவ்வளோ அழகாக இருக்க, நீ இப்படி இருக்க, ஒன்ன மாதிரி ஒரு பெண்ணே கிடையாது, இந்த மாதிரிலாம் சொல்லும் போது அவங்க காது மூலியமாக, அவங்க உள்ள மூலியமாக, இந்த மாதிரி பல பல வகையில் அவங்களுக்கு என்ன ஆகும்னா உணர்ச்சிகள் தூண்டப்பட்டு அவங்க உச்சக்கட்டத்தை அடைவாங்க. எந்த அளவுக்கு அப்படின்னா நீங்கள் படுக்க போகலான்னா விட மாட்டாங்க அவங்கள. அந்த அளவுக்கு உச்சக்கட்டம் அவங்களுக்கு வந்துருச்சுன்னா உங்களை இழுத்து அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களை திரும்ப திரும்ப இழுப்பாங்க. அந்த அளவுக்கு ஒரு பெண்ணுக்கு நீங்கள் உச்சக்கட்டத்தை கொடுக்கறது ஒவ்வொரு ஆண் மேலேயும் மிகப்பெரிய பொறுப்பு. இதான் முக்கியமான விஷயம். இது வந்து வெறும் அவங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கறது மட்டும் இல்லை, இது ஒரு ஆண் மேலே முக்கியமான பொறுப்பாக இருக்குது. ஒரு நாக்குக்கு சந்தோஷம் கொடுக்கறது நல்ல ஹோட்டலுக்கு கூட்டு போகிறோம்ல, அந்த மாதிரி முழு உடலுடைய சந்தோஷத்துக்காக அவங்க ஒரு 50 கிலோ 60 கிலோ அந்த உடல், ஒரு 50 கிராம் நாக்கு, அதுக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறோம், டேஸ்ட் கொடுக்கறதுக்காக நல்ல உணவுகளை வாங்கி கொடுக்குறோம் நம்ம மனைவிக்கு. அந்த மாதிரி ஒரு 60 கிலோ உடலுக்கு ஒரு நல்ல சுவையான ஒரு சந்தோஷமான ஒரு இல்லற வாழ்க்கை கொடுக்கறது ஒரு ஆண் மேலே மிகப்பெரிய பொறுப்பு. இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்க, உங்களுக்கு கைப்பழக்கத்தில் இன்ட்ரெஸ்ட் இருக்காது. ஏன்னா நிறைய ஆண்கள் என்ன பண்ணுறாங்கன்னா திருமணம் ஆனதுக்கு பிறகு மனைவி இருக்கும்போது கூட கைப்பழக்கத்தில் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக. காரணம் என்னன்னா அவங்க முழுமையான ஒரு சந்தோஷமான ஒரு ஆரோக்கியமான ஒரு நீண்ட நேர தாம்பத்தியத்தை அவங்க பார்த்ததே இல்லை. அதை பார்த்தாங்கன்னு சொன்னால் நிச்சயமாக சமுதாயத்தில் யாராக இருந்தாலும் சரி அவங்க அந்த கைப்பழக்கத்தில் இன்ட்ரெஸ்ட் இருக்காது. அவங்களுக்கு வந்து தினசரி செய்யணும்னு ஆசை இருக்கும். அவங்க மனைவி அவங்க கூப்பிடுவாங்க, இன்றைக்கி வாங்க பண்ணிக்கலாம். இன்றைக்கி என்ன ஆச்சுன்னா பொதுவாக பெண்கள் வந்து இன்றைக்கி வேண்டாம், நாளைக்கு வேண்டாம், எனக்கு வயிறு வலிக்குது, எனக்கு உடம்பு வலிக்குது, எனக்கு கால் வலிக்குது, எனக்கு டயர்டாக இருக்கேன், வீக்கெண்ட் வச்சுக்கலாம், குழந்தை ஏதாவது தள்ளி போட்டுகிட்டே இருக்காங்க. காரணம் என்னன்னா அவங்களுக்கு அந்த சுகத்தை நம்ம காட்டவே இல்லை. அந்த சுகம் என்னங்கிறத காமிச்சிட்டோன்னா அவங்க நமக்கு சூழ்நிலை உருவாக்குவாங்க. குழந்தைகள் இல்லாத ஒரு அழகான ஒரு நேரத்தை உருவாக்கி அவங்க நம்ம எவ்வளோ டயர்டாக இருந்தாலும் நமக்கு அதுக்கு வந்து ஒரு முக்கியத்துவம் கொடுப்பாங்க, நமக்கு ஒரு ஒத்துழைப்பும் கொடுப்பாங்க. அந்த மாதிரி ஒரு அழகான தாம்பத்தியத்தை பார்க்கறது ஒவ்வொரு ஆணுக்கும் சந்தோஷம். அதை காட்டுறது ஒவ்வொரு ஆண் மேலே பொறுப்பாக இருக்குது, மனைவிக்கு அந்த சந்தோஷத்தை காட்டுறது. ரொம்ப நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம ஹெல்த் கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க.